முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னை தன் தேவைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கும் உன் உயிரான உறவு சொன்ன வார்த்தையை கேட்கின்றாயா? நீ கேட்க வேண்டும். பாசம் வைத்தாய் அல்லவா, அனைத்தையும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நான் எப்பொழுதும் உன்னிடத்தில் கூறிக்கொண்டே இருக்கின்றேன். அதீத பாசமும் அதீத நம்பிக்கையும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு அழுகையை தான் தரும் என்று. அது கண்ணீரை மட்டுமே பரிசாக தரக்கூடியது. நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று பலமுறை கூறிவிட்டேன், ஆனால் கேட்கவில்லை. இனிமேலாவது நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதற்காக அப்பா இப்படி கூறுகிறீர்கள் என்று தானே கேட்கின்றாய்? சொல்கின்றேன், முழுமையாக கேள். காரணம் என்னவென்று உனக்கே புரியும் தங்கமே. நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற இறுக்கமும் அழுகையும் என்னால் பாடாய் படுத்துகின்றது. காரணம் என்ன என்பது உனக்கு புரியாமல் இல்லை. நீ பாசம் வைப்பதில் பாதி வாழ்க்கையை தொலைத்து விட்டாய். பாசம் வைத்து அழுவதில் மீதி வாழ்க்கையை தொலைத்து விட்டாய். எப்பொழுதுதான் நீ உனக்காக வாழ்வாய் என்று நான் பலமுறை உன்னிடம் கேட்டுவிட்டேன். ஆனால் அதற்கான பதில் மட்டும் உன்னிடம் இருந்து எனக்கு இன்று வரை கிடைக்கவே இல்லை. நான் உன்னை பார்த்து கொண்டே தான் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், நான் உன்னுடன் எப்பொழுது இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசையை நோக்கி வந்துவிட்டேன். ஆனால் நீயோ என்னை பார்க்காமல் யார் யாரையோ பார்த்து கொண்டிருக்கின்றாய். யார் யார் மீது அதிகமான அன்பை வைத்து பாசம் வைத்து பிரிவை தாங்க முடியாமல் இப்பொழுது அழுது கொண்டிருக்கின்றாய். எப்பொழுது உன் நிலைமை மாறும் என்று என்னை கேட்கின்றாய். நீ நினைத்தால் மட்டுமே உன்னுடைய இந்த நிலைமையை மாற்ற முடியும். போனவர்கள் போகட்டும் என்று விட்டு விடேன் தங்கமே. விட்டு சென்றவர்களை நினைத்து உன்னிடம் இருப்பவர்களையும் உனக்காக இருப்பவர்களையும் நீ நோகடித்து கொண்டு இருக்கின்றாய் சில சமயங்களில். அதே சமயங்களில் இன்னும் சில உறவுகளை உயிராக நினைத்து கொண்டிருக்கின்றாய். அவர்கள் எதற்காக உன்னிடத்தில் பழகுகின்றார்கள், எதற்காக உன்னிடத்தில் பேசுகிறார்கள் என்று கூட தெரியாமல் அவர்தான் என் உலகம், அவர்தான் என் உயிர் என்று கூறுகின்றாய். ஆனால் அவரிடம் நட்பிடம் இவர் கூறிய வார்த்தை, எனக்கு ஒரு காரியமாக வேண்டும் அவரிடமிருந்து. அதனால் அவர் மீது சிறிதளவுக்கு அன்பு காட்டினேன். ஆனால் அந்த நபரோ என் மீது உயிரையே வைத்து விட்டார். சரியான பைத்தியமாக இருப்பார்கள் போல. யார் அன்பை காட்டினாலும் உடனே அன்பை காட்டி விடுவார்கள் போல. எனக்கு காரியம் முடிந்தவுடன் நான் அவரை விட்டு விலகி சென்று விடுவேன் என்று உன்னை நேசிக்கும் நபர் ஒருவரிடம் கூறிக்கொண்டிருந்தார். உன்னை பற்றி வார்த்தைகளை கேட்டு விட்டாயா தங்கமே? நீ எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் உனக்கு உண்மையாக இங்கு யாரும் இல்லை என்ற உண்மையை மட்டும் மறைந்து விடுகின்றாய். நீயோ அவரை உயிருக்கு மேலாக, உன்னுடைய பெற்றோர்களுக்கு மேலாக அவரை பார்த்து கொண்டிருக்கின்றாய். இப்பொழுதும் உன்னிடத்தில் கூறுகின்றேன், அவர்களை நினைத்து உன்னுடைய காலத்தை வீணடிக்காதே, உன்னுடைய நேரத்தையும் வீணடிக்காதே. நான் உன்னிடம் கூறுவது ஒன்றுதான், அவர்களிடம் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான். இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும் அல்லவா? இதற்கு மேலாகவும் கவனமாக இரு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.